ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். நல்ல படம், நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்தது? செகண்ட் இல்லை அதுக்கு வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது, நல்லா ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. மியூசிக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கங்கே நல்ல ட்ரெண்டிங் காமெடியாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா காமெடி, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சூதுகம் 1 பெஸ்ட்டாக, சூதுகம் 2 பெஸ்ட்டானா சூதுகம் 1 தான் பெஸ்ட்டு. இது வந்து அதோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா நெயில் பண்ணியிருக்காங்க. அந்த சூதுகம் 1ஓட ப்ரீக்வல் தான் இது. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹீரோ தான் இப்போ திருப்பி வராரு. திருப்பி வந்து அவர் வந்து விஜய் சேதுபதி ஒர்க்கை எடுத்து பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது, நல்லாவே அந்த கண்டினியூவேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாராட்டுறேன் டீமை. பட் என்னென்னா செகண்ட் ஹாஃபில் இவங்களுக்கு ஸ்டோரி வந்து சின்ன ஸ்டோரி, கதை இதுதான் தெரிஞ்ச பிறகு அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி செகண்ட் ஹாஃப் 2 hours 18 minutes ஆச்சு எடுத்துகிட்டு போகணுமேன்னு எடுத்துகிட்டு போய் முடித்த மாதிரி இருக்குது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான், பெருசாக ஆவு தசு புசுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. காமெடிஸ்லாம் நல்லாயிருக்கு. காமெடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா காமெடி ட்ராக்ஸ் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு காஸ்டிங்கே கம்மி தானே, ஒரு 4-5 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸு. அதை வச்சு நல்லாவே எடுத்திருக்காங்க, பாராட்டலாம். மியூசிக் அந்தபடி இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு சூதுகம் 1ல் அந்த அந்த மியூசிக்கை வச்சு விஜய் சேதுபதி என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. இதில் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கும் இல்லை, ரொம்ப சிவாவை கெத்தாக போர்ட்ரே பண்ணுற சீன்ஸும் இல்லை. அதுதான் இடிக்குது. அதுவும் இல்லாமல் அரசியல்வாதி மனசுலேயே அப்படி தான் இருக்கும். அப்படி நிற்கும் போது வந்து உங்களுக்கு எப்பவுமே தப்பான எண்ணம் தான் அப்படியே பதியுமே தவிர நல்ல எண்ணம் வந்து எப்பவுமே வராது, நாடாக முன்னேறாது. இந்த மாதிரி படங்களை வந்து தடை பண்ணுறோம். மச்சான் காமெடி சிரிதா அப்படின்னு நம்மளே தான் அவனை சொல்லி சிரிக்க விடணும். அந்த அளவுக்கு மொக்க பண்ணிக்க ஒரு சில இடத்துல ரசிகமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல போர் தான். ரொம்ப கார்ட்டூன் சீன்ஸ்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணதா சொன்னாங்க இருக்குது. அது எல்லாமே ஆடுறால ஒரு மாதிரி சொதப்புற மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் பிஜிஎம்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்றில் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அது பார்த்தாவே நமக்கு ஒரு குஷியாக இருக்கும். இதில் எல்லாமே மிஸ்ஸிங்கு, அதெல்லாம் முக்கியமாக ஹீரோ மிஸ்ஸிங். ஐயா சிவா சார் நடிச்சிருக்க கூட இந்த படத்தில் சொல்ல போனால் விஜய் சேதுபதி போனதால கண்டிப்பாக இந்த ஒரு ரெண்டாக காம்பேக்காக வந்திருக்கும். இந்த அளவுக்கு மொக்க படத்தில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஹீரோயினி வரும், அப்பப்போ அந்த இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஆனால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் தான் நல்லா இருந்தது. 2024 குட்டி போடுற படமாக எடுத்துக்கிறாங்க. 2026 மக்களை சிந்திக்க வைக்கிற அரசியல் படமாக தான் இருக்குது. இது நிச்சயமாக வந்து கித்தனா பைலாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக எடுத்து விளையாட்டுத்தனமாக எடுத்து கட்சியில் பார்த்தா MS பாஸ்கர், ராதா ரவி, சந்திரசேகர எல்லாம் மினிஸ்டர் லெவலில் கேரக்டர் எடுத்து நடத்துகிறாங்கன்னா அரசியலுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்ல வேண்டிய படம் தான் இது. சத்தியமாக வந்து சூதுகம் அது மாதிரி கிடையாதுங்க. இது அரசியல் படம். விளையாட்டாக திருடுறது அது வினையாக போகுது. ஆனால் அரசியலுன்னு வருது. அதில் அது 2026 பார்த்துக்கலாம். அதை பற்றி அதில் ஓட்டை பற்றி தான் வருது. அதெல்லாம் நீ அதுக்கு போகாத. 2026 யாருக்கு வேணால் நிற்கலாம், யாருக்கு வேணால் ஓட்டு உரிமை, எனக்கு உரிமை இருக்குது. நான் யாருக்கு வேணால் போடுவேன், நல்லவங்களுக்கு தான் போடுவேன். இலவசம் எனக்கு வேணாம். நான் சொல்கிறது ஓட்டுக்கு எனக்கு பணம் கொடுக்காத, நேர்மையாக போடுறேன், இல்லைன்னா நோட்டால் போடுறேன். இதானே என் உரிமை தானே ஓட்டு போடுறதுக்கு. நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு? நல்லவங்களாம் ஆட்சி பண்ணால் ஓட்டு போடுவேன். அதுக்குன்னு யார் நல்லவங்கன்னு என்னை கேட்டுறாத. திருடாதே பாப்பா திருடான்னு ஒரு பாட்டு இது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இருக்குதே இல்லையா? இலவசங்களை நிறுத்திடுங்க, கல்வி தரத்தை உயர்த்துங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் கல்வியை நல்ல கல்வியாக கொடுங்க, நல்ல உணவை கொடுங்க. புரியுதா சொல்கிறது? சொத்து சேர்க்காதீங்க, அந்த சொத்து சேர்க்கறது ஜனங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதில் தான் படத்தை அழகாக ஸ்க்ரீன் பிளே எடுத்துன்னு போயிருக்கிறாப்புல. இதில் என்ன இருக்குது? காமெடி இல்லை, சுத்தமாக காமெடியாக சிந்திக்க வைக்கிற காமெடியாக இருக்குது. சிந்திக்க வைக்கிறேன்னா அரசியலை சிந்திக்க வைக்கிற காமெடியாக தான் இருக்குது. படத்தில் காமெடி எனக்கு சிரிப்பே வரல. நான் சிரிச்செல்லாம் கிரேசி மோகன், S.V. சேகரத்தெல்லாம் சிரிச்சிக்கிறேன், இல்லை மிர்ச்சி சிவாலாம். ஆனால் கூட 2 பேர் நடிச்சுக்கிறவங்க சப்போர்ட்டிங் ஆக்டிங் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. சிவாவோட அவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ஆக்டிங் சூப்பராக அழகாக அந்த நண்பருங்க வந்து பக்காவாக நல்லா நடிச்சுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் மிர்ச்சி சிவா அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. ஆனால் இது நல்லா ஜாலியாக இருக்குது. அவ்வளோ 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். கருணாகரன் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க மாதிரி இதுலேயும் நல்லா பண்ணி இது அதில் காட்டு இதில் நல்லா பண்ணியிருக்காரு. கருணாகரன் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் கொடுக்கல. 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது.
ஜாலியாக இருக்குது. இது மியூசிக்கே இல்லைன்ற நான் அந்த ஒரு பிஜிஎம், ஒரு சைட் பிஜிஎம் வந்து அவர் பண்ணுற காமெடிஸ்க்கும் அவர் பண்ணுற ஹீரோயிஸ்ட்டுக்கும் ஒரு சைட் பிஜிஎம் ஒன்று நல்லா போட்டுருந்தா மேபி இன்னுமே படம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகிங்காக இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. எப்படி எடுத்துன்னு போனோன்னு தெரியல அதை மிஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஓகே, ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்னா ஒன் டைம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது ஒரு சில காமெடிஸை பார்த்து சிரித்து ரொம்ப நாள் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே என்டர்டெயின் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். எல்லாருமே வந்து பாருங்கள். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து புதுசான எனக்கு தெரியல, பட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் மறைமுகமான ஹீரோயின் தானே, டிரெக்டாக வரமாட்டாங்க. சிவா கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க அந்த ஹீரோயின். நல்லாவே இருக்குது. சஞ்சனா செட்டியோட இவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே அதே மாதிரி தான் கான்செப்டே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டானுங்க. அரசியல்னாலே மட்டமாக தான் இருக்கும். நல்லது பண்ண வரவங்க கூட முன்னேற முடியாது அதான் சொல்கிறேன். இல்லையா அதே தான் காமிச்சிருக்காங்க. நீ 1 2 எடுக்கிறேன், டிஃப்ரெண்டாக எடுக்கணும். அதே கான்செப்ட் எடுக்க எது 2 நீ ஒன்லியா அதாவது ஆல்ரெடி பார்த்துருமே, நீ எதுக்கு மட்டும் 2ன்னு எடுக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து பார்க்கணும் ஸ்பெஷலாக என்ன இருக்கணும்ல. அதே மாதிரி அந்த அருமை பிரகாசத்தை கடத்துறாங்க. அதே மாதிரி தான் அவர் மறுபடியும் வெளியே வர்றாரு. அதே மாதிரி தான் அவர் வந்து மறுபடியும் பாலிடிக்ஸ் வந்து டெவலப் ஆகிற மாதிரி அதே சீன் தான் வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு வந்து 2 அதே வேஸ்ட்டு. அதெல்லாம் சொல்ல வரேன். விஜயோட அரசியல் பற்றி பேசியிருக்காங்களா? அங்கே உள்குத்து குத்திக்கிறாங்க. அது தெரியும், நமக்கு தெரியும். அது ரொம்ப டீப்பாலாம் பேசல. உள்குத்து இருக்குது, அது வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அது சுத்தமாக இல்லைங்க. விஜய் சேதுபதி கூட இல்லைங்க. இவர் வந்து அதான் சொன்னேன், நடிக்கவே இல்லை. இவர் சும்மா வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு போயிடுறாரு. படம் மாதிரி தெரில. இது அப்படியே போகுது. அவ்வளோதான். லிங்க்கு தான் அந்த கண்டினியூ தான். என்ன பண்ணிக்கிறாங்க, விஜய் சேதுபதி வந்து ஜூனியர் ஆமாம், சிவா வந்து அவருக்கே சீனியர் ஆமாம். ஓகேவா? இவர் வந்து சிவா ஜெயிலில் இருக்கும்போது ஜூனியராக விஜய் சேதுபதி வந்துட்டு அது பண்ணிட்டு விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்ல. இப்போ மறுபடியும் பழைய சிவா எத்தனை வர மாதிரி காமிச்சிக்கிறாங்க. சுத்த சொதப்புல், கதையே சொதப்புல். மியூசிக்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. ஒன்றுமே ஏற்றுறாமல் இல்லை, ரசிக்க முடியே இல்லை. அப்படியே போகுது படம். தூங்கிட்டேன் ப்ரோ, தூக்கம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண உட்காந்துருந்தேன். ஆமாம், இது தோல்வியில மட்டமான தோல்வி. சூதுகம் 2 மட்டமான தோல்வி, வேஸ்ட்டு, ஓடாது. மற்றபடி வேறு சில காமெடி ரசிகமாக தான், சில காமெடியில் கோவம் தான் வச்சு ஏன்னா இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டோரியா இல்லை காமெடி? இல்லை, ஹீரோவே மைனஸ் ஐயா, ஹீரோவே மைனஸ். ஏன்னா அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பார்த்தோமா என்னன்னா இதெல்லாம் ஒரு காமெடின்ற பேர். இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கணுமான்றது நம்மள தலையில் கொட்டிக்கணும். இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, சுமார் தான் படம்.